மகாபலிபுரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் இந்த மகாபலிபுரமும் ஒன்று. மிகவும் அற்புதமான இந்த கடற்கரை நகரம் பல கோவில்கள், பல குடைவரைகள், பல சிற்பங்களை கொண்டு அற்புதமாக எப்படி உருவாச்சு? கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பு மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி அப்படின்றவர் காஞ்சியை தலைநகரமாகவும் மகாபலிபுரத்தை துறைமுக நகரமாகவும் வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட மாமன்னன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுமே, நம்ம பேர் நினைச்சு நிற்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடற்கரை பக்கமாக நடந்து போகிறாரு. அப்போது கூட வந்த தன்னுடைய மகனான நரசிம்மவர்மன் கிட்ட அந்த பாறையை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சின்ன பையனாக இருந்த நரசிம்மவர்மன் பல்லவனும் அந்த பாறையை பார்த்தா எனக்கு ஒரு யானை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது, இந்த பகுதியை சிற்ப வேலைப்பாடுகள் மிக்க ஒரு அற்புதமான நகரமாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி உருவாக்கப்பட்டு தன்னுடைய மகனுடைய இன்னொரு பேரான மாமல்லனுடைய பெயர்லேயே இந்த நகரம் அழைக்கப்பட வேணும்னு மாமல்லபுரம் அப்படின்ற பெயரையும் சூட்டி இந்த அற்புதமான சொற்பனபுரியை உருவாக்குனார்.